மேலுதைப்பு யூ. நான் கேட்குறேன், இந்த முதலாவது சந்தர்ப்பத்திலையா மேலுதைப்பு கூட, ரெண்டாவது சந்தர்ப்பத்திலையா? முதலாவது சந்தர்ப்பத்திலையா மேலுதைப்பு கூட, இரண்டாவது சந்தர்ப்பத்திலா? இனி ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் இவர் சொல்கிற கேள்வியில் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் அளவு அமிழ்துன்னு சொல்கிறார் தானே. அப்போ எக்ஸ்ட்ராவாக ஒரு எக்ஸ் அளவு அமிழ்ந்தன்னு சொன்னால், இப்போ சாதாரணமாக இந்த இடத்துல ஒரு அமிழ்ந்த ஆழம்னு சொல்ல ஒரு சிம்பிள் ஹெச்ண்டா, எக்ஸ்ட்ரா எக்ஸ் அளவு அமிழ்றாண்டா ஹெச் ப்ளஸ் எக்ஸ். ஆவே அமிழ்ந்த கனவுல கூடிக்குது, ஆவே மேலுதைப்பு கூடணும் போல், அப்படியா? இல்லை, மேலுதைப்பு மாறாது. ஏன் மேலுதைப்பு மாறாது? இனி ஏன் மேலுதைப்பு மாற இல்லைன்னு சொன்னால், இந்த இடத்துலையும் அதே நிறைவு செய்யும்ஜி, இந்த இடத்துலையும் அதே நிறைவு செய்யும்ஜி. அது மிதப்பு இதுப்படி நிறை மேலுதைப்புக்கு சமன். ஸோ நிறைவு செய்ய மாற இல்லைன்னா மேலுதைப்பு மாற இல்லை. அப்போ இந்த இடத்துல அமிழ்ந்த கனவுல கூடிக்குது. அமிழ்ந்த கனவுல கூடிக்குதான். ஆனால் அமிழ்ந்த மேலுதைப்புன்னு சொல்கிறது அமிழ்ந்த கனவுல மட்டும்தங்க இல்லை, அந்த குறித்த திரவத்தில் தங்கிக்குது. திரவத்தில் அடர்த்தியிலே, அமிழ்ந்த திரவத்தில் அடர்த்தியிலே தங்கிக்குது. ஸோ அவரோட அடர்த்தி என்ன செய்யுது? குறையுது. மேலுதைப்பு பேலன்ஸ் பண்ணுது, மேலுதைப்பு மாற இல்லை, தெளிவாகிக்கணும். ஸோ ரெண்டு சந்தர்ப்பங்களே முறை மேலுதைப்பு. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் முதலாவது சந்தர்ப்பத்துக்கு நிறை சமன் மேலுதைப்பு போட்டிங்கன்னு சொன்னால்